ஆலய புருஷாக்காரன்ற கோவிலுக்கான ஆகம சாஸ்திரப்படி கோவில ஒரு மனுஷனோட உடல் அமைப்புக்கு ஒப்பா சொல்லப்படுது. அப்படி கோவிலோட கருவறை தலைப்பகுதியாவும் மகா மண்டபம் மார்பு பகுதியாவும் கொடிமரம் வயிற்று நாபின்னு சொல்லப்படுற தொப்புள் பகுதியாவும் ராஜகோபுரம் கால் பகுதியாவும் உருவகப்படுத்தியிருக்காங்க. இந்த ஆகம விதிப்படி கட்டப்படுற கோவில்ல திருவிழா நடத்தணும்னு முடிவு பண்ணாலே அங்க நடக்கிற முதல் நிகழ்வே கொடியேற்றம் தான். ஏன் திருவிழா ஆரம்பிக்கணும்னாலே கொடிமரத்துல கொடி ஏத்துறாங்கன்னா இங்க நடக்க போற திருவிழா நிகழ்வை மேலோகத்துல இருக்க தேவர்களுக்கும் தேவ ரிஷிகளுக்குமான அழைப்பு அது சொல்லப்படுது. அப்படி அந்த அழைப்பை ஏத்துக்கிட்டு தேவர்களும் தேவ ரிஷிகளும் மேலோகத்துல இருந்து இறங்கி இந்த கொடிமரம் வழியா தான் கோவிலுக்குள்ள வந்து திருவிழாவில் கலந்துக்கிறாங்கன்னு நம்பப்படுது. இந்த கொடிமரத்தோட அமைப்பு மனுஷனோட தண்டுவடத்தை மாதிரி தான் வடிவமைச்சிருக்காங்க. இந்த கொடிமரத்தை 3 பாகமா பிரிக்கிறாங்க. அதுல சதுர பகுதி பிரம்மனையும் எண்கோண வேதி அமைப்பு திருமாலையும் உருளையான பகுதி சிவனையும் குறிக்கிறதா நம்பப்படுது. அதுல ஏத்தப்படுற கொடியில இருக்க ஓவியமும் ஒவ்வொரு தெய்வங்களுக்கு ஏத்தாப்புல மாறுது. சிவனுக்கு நந்தியும் திருமாலுக்கு கருடனும் வருணனுக்கு அன்னமும் குபேரனுக்கு நரனும் முருகனுக்கு சேவலும் விநாயகனுக்கு மூஷிகமும் இந்திரனுக்கு யானையும் யமனுக்கு எருமையும் சனிக்கு காக்கையும் அர்ஜுனனுக்கு அனுமனும் துர்க்கைக்கும் அம்மனுக்கும் சிம்மம்னு ஏத்தப்படுற கொடியில வித்தியாசம் இருக்குது. அப்படி ஏத்தப்படுற கொடியில இருக்க ஓவியத்தை வச்சு அந்த கோவில்ல உள்ள பிரதான தெய்வம் என்னன்னு சொல்ல முடியும் சொல்றாங்க. துவஜ ஸ்தம்பம்னு சொல்லப்படுற கோவில் கொடிமரம் ரொம்ப ரொம்ப புனிதமான ஒண்ணு. இப்படிப்பட்ட கொடிமரத்தை சந்தனம் தேவாறு செண்பகம் வில்வம் மகிழம்னு இந்த 5 வகையான மரங்கள்ல ஒன்ன தேர்வு பண்ணி அதோட விளைச்சலையும் உயரத்தையும் பொறுத்து வெட்டி எடுத்து கொண்டு வந்து ஊன்றாங்க. அப்படி கொடிமரத்தை ஊன்னதுக்கு அப்புறம் தான் ஒரு கோயிலோட திருப்பணி முழுமையடையுது. இந்த கொடிமரத்தை சுத்தி உலோக தகடுகளை கவச மாதிரி மறைக்க காரணம் என்னன்னு பார்த்தோம்னா இடி மின்னல்ல இருந்து கோவில் கட்டுமானத்தை பாதுகாக்கிறதுக்கு இடிதாங்கியா பயன்படுத்துறதாகவும் சொல்லப்படுது.